சுமார் 27 வருஷம் சிறையில் இருந்து வந்த பிறகு ஒரு தேசத்துடைய மிகப்பெரிய ஒரு தலைவரானாருன்னு சொன்னா நம்புவீங்களா? தினம் சக்சஸ் ஸ்டோரியில இன்னைக்கு டே 21. 1918 ஜூலை 18 தென்னாப்பிரிக்காவில தான் பிறக்கிறாரு. தன்னுடைய சின்ன வயசுல இருந்து இனவாத ஒடுக்குமுறைக்கு மத்தியில தான் வளர்ந்தே வராரு. இவர் ஒரு சட்டம் படித்த நபரா இருக்காரு. அதனாலேயே இனவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கவும் செய்யறாரு. தங்களுடைய சொந்த நாட்டிலேயே கருப்பின மக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்திட்டு வராங்க அந்த கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க. இதனாலேயே 1952 அரசாங்கத்துக்கு எதிராக போராடவும் ஆரம்பிக்கிறாரு. இதை தொடர்ந்து 1962ஆம் ஆண்டு அரசாங்கம் இவரை கைதும் செய்யறாங்க. ரோபன் தீவு சிறைச்சாலை இவருக்கு 1964 இவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனையை கொடுக்குது. சுமார் 27 வருடங்களா இந்த கடினமான தண்டனையை அனுபவிச்சுட்டு வராரு. மக்களுடைய பார்வைக்கு என்னதான் இவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் உலகம் முழுவதும் மக்கள் இவருக்கு பெரிய அளவில் ஆதரவும் தர ஆரம்பிச்சாங்க. அதனாலே 1990 27 வருடங்களுக்கு பிறகு இவர் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுறாரு. சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு 1993 அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்படுது. இதை தொடர்ந்து மக்களுடைய பெரும் ஆதரவுனால 1994 தென்னாப்பிரிக்காவுடைய முதல் கருப்பின தலைவராக நியமனமாகிறார். உங்களுடைய வாழ்க்கையில பயம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுவே உங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தடங்கலா நிற்கும் என்று நமக்கு உணர்த்தியவர் தான் நெல்சன் மண்டேலா.